அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசியில் பிறந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக இந்த கன்னிராசிக்கார நேயர்களுக்காக இந்த கோச்சார ராசி பலன் என்பது செப்டம்பர் மாதம் 1/9/2025 திங்கட்கிழமையில் கன்னிராசிக்கு திங்கட்கிழமை லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய தாய் கரகொண்டு நாளிலே பிறந்திருக்கின்றது. ஆவணி மாதத்திற்கு 16ஆம் தேதி திங்கட்கிழமை என்பது 1/9/2025 பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே கன்னி ராசிக்கு ராசி அதிபதி எங்கே இருக்கின்றார் என்றால் 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இந்த 12ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் என்பது 16ஆம் தேதியிலிருந்து புதன் பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் நவகிரக நாயர்களில் புதன் பகவான். அதுவும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஆண் ராசியிலே உச்சம் பெறுகின்றது. ஆனால் புதன் பகவான் மட்டுமே பெண் ராசியிலே ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடையக்கூடிய சிறப்பும் புத்தி காரகனும் மாமனை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் காலப்புருஷ தத்துவத்தில் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடம் முயற்சி சனம், 6ஆம் இடம் வம்பு வழக்கு சர்வீஸ் ஓரியண்டல் வேலைகளையும் சொல்லக்கூடிய வழக்குகளையும் சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான். அந்த புதன் பகவான் இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தன்னுடைய 12ஆம் இடத்தில் இருந்து ராசிக்கு சிம்மாசனத்தில் இருந்து உங்களுடைய ராசியிலே வந்தடைகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கன்னி ராசி என்பது புத்திகாரனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக கண்டிப்பாக நல்ல தெளிந்த புத்திகளும் தெளிவான ஒரு உயர்வுகளையும் இங்கே நிலராசியை பற்றி சொல்கின்றது. இது ஒரு உபய ராசி. கன்னி ராசி என்பது விளக்கேந்தி, அதாவது இங்கே விளக்கேந்திய பெண் இருப்பதை பார்க்கலாம். அந்த விளக்கேந்திய பெண்ணின் ராசியாக இருக்கின்ற கன்னி ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே கோச்சார கிரகங்கள் தன வாக்கு குடும்ப சாணத்தை 10ஆம் இடத்தில் இருந்து 4-7 கூடியவர் பார்க்க இருக்கின்றார். குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்கள் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. 3-8 கூடியவர் இந்த மாதம் செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து ராசியில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக இருக்கின்றார். செவ்வாய் பயிற்சியாகின்றதும் சுக்கிர பகவான் 11ஆவது இடத்தில் இருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி 12ஆம் இடம் மாற இருக்கின்றதும் புதன் பகவான் 16ஆம் தேதி 12ஆம் இடத்திலிருந்து கன்னி ராசிக்கு உங்களுடைய ராசியை வந்தடைகின்ற பயிற்சியாக இருக்கின்றது. கிரக பயிற்சி என்பது புதன் பகவான் ராசிக்கு வருகின்றதும் செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து 2ஆம் இடம் துலா ராசி பயிற்சியாக இருக்கின்றது. சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் கடகத்தில் இருந்து சிம்மாசனத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றதும் கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது. நேர்களே, கன்னி ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குருவின் அனுக்கிரகம் 4ஆம் இடத்திலே தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கின்றது. சுபவிசேஷ சுப நிகழ்வுகள் கிடைக்கின்றது. கண் நேத்திரம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடியது 2ஆம் இடமாக இருக்கின்றது. இந்த இடம் 2ஆம் இடத்திலேயே குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுடைய 2-9 கூடியவர் லாபஸ்தானத்திலே இருந்து இந்த மாதம் பிறக்கின்றது. அப்பொழுது 2-9 கூடியவர் உங்களுடைய கன்னி ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துக்கு 3 ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து அவர் வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பங்களிலே கணவன் மனைவிகளால் நண்பர் உறவினர் என்று சொல்லக்கூடிய பெரிய மாற்றங்கள் இருக்காது என்றாலும் கூட குடும்பஸ்தானங்களிலே குருவின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்றதும் ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சாணாதிபதி பாக்கியாதிபதி ஆரோக்கியத்தையும் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயர்வுகளையும் கௌரவத்தையும் உயர்ந்த பொருளாதாரத்தையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் 2-9 கூடியவர் ஆசை அபிலாசை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்திலே பஞ்சம ஸ்தானத்தை பார்க்கின்றார். 9 கூடியவர் 11ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தகப்பனார்களால் உங்களுக்கு பூர்வீகத்திலே குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும். குழந்தைகள் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் கிடைக்கின்றது. இந்த சரராசியிலிருந்து சரராசி சுக்கிர பகவான் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் ஒத்தாசைகளும் வெற்றிகளும் அவர்களால் நன்மைகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும். கன்னி ராசிக்கு வாக்குஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதம் இருக்கின்றது. 3-8 கூடியவர் 2ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே அதை விரும்புகின்றவர்களுக்கும் நம்புகின்றவர்களுக்கும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது அமர்ந்திருக்கின்றது. அந்த வகையிலே கன்னி ராசி என்பது ஒரு விளக்கேந்திய பெண்ணை பற்றியும் ஒரு நிலராசியை பற்றி குறிக்கக்கூடிய வழக்குகளை சந்திக்கக்கூடியதும் வேலைகளிலே கவனமாகவும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய ஒரு ராசி. கணினி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ராசி அதிபதி பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அந்த வகையிலே சனியும் புதனும் தொடர்பு பெறுகின்றது.
இதுநாள் வரையில் குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளே தடுமாற்றம், ஏமாற்றம், தொழில் சம்பந்தப்பட்ட உறவினர் நம்ப சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. நேர்களிலே லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். சிறுதூர பயணங்களிலே தகப்பனார்களால் ஒரு சில வெற்றிகளையும் உயர்வுகளையும், அந்த 9ஆம் இடத்ததிபதி 9க்கு 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது தகப்பனார்கள் எடுத்த காரியங்களிலே வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இங்கே இருக்கின்றது. உங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்துக்கு 4-11 கூடியவர். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற, பெண்களால் ஒரு உயர்வுகளையும் பெண்களால் வெற்றிகளையும், குலதெய்வங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட தெய்வங்களின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே வாரி வழங்குகின்றது. அந்த வகையிலே கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இந்த வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்றது. காரணம், அவர் 4ஆம் இடத்ததிபதி 4க்கு 4 4ஆம் இடத்திற்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ஒரு பக்கம் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த வகையிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகளை கொடுத்தாலும் சொத்து சுகங்கள், வீடு வாசல்கள், இதுகளிலே நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கப் பெறுகின்றது. வாங்காதவர்களுக்கு, விற்கக்கூடியவர்களுக்கும், அமையாதவங்களுக்கும் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. 4ஆம் இடத்திலே தேவகுருவும் 5ஆம் இடத்திலே அசுரகுரு என்று சொல்லக்கூடிய 2-9 கூடையவர் இரு கிரகங்களும் 4ஆம் இடத்திலே 5ஆம் இடத்திலே சம்பந்தம் பெறுகின்ற பொழுது கன்னிராசிக்கார நேயர்களுக்கு வீடு வாசல்களால், சொத்துக்களால் நல்லதொரு மாற்றங்கள், குழந்தைகளால், தாய்மார்களால், தகப்பனர்களால் ஒரு சில வெற்றிகளையும் உயர்வுகளையும், வெளிநாடு சென்று வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே 12 கூடையவர் ராசி அதிபதியும் இருந்து இந்த மாதம் பிறக்கின்றது. உங்களுடைய 10 கூடையவர் தொழில் சம்பந்தப்பட்ட விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளிலே விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கும். இடமிட்ட இடம், நாடு டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும். மீண்டும் அவர் 16ஆம் தேதி செப்டம்பர் என்பது உங்களுடைய ராசியிலே விரையாதிபதி இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள், கல்யாண வைபவங்கள், வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கும் ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் இந்த கோச்சார கிரகங்கள் பவனி வருகின்ற அமைப்பு என்பது செய்யும். அந்த வகையிலே கன்னிராசியை பற்றி பெருசாக அதிகமாக சொல்ல வேண்டிய, கன்னிராசி என்பதே புத்தி அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், சிந்திக்க செயல்படக்கூடியவர்கள், அற்புதம் என்று சொல்லக்கூடியவர்கள். அதிலே சனி பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு 5-6 கூடியவர் தொடர்பு பெற்று 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கணவன் மனைவிகளுக்குள்ள கூட்டாளி நண்பர் கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, ஆனாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. ராசியிலே ஆட்சி உச்சம் முழுதிரிகணம் அடைந்து சனி பகவானுடைய தொடர்பு கிடைக்கின்ற பொழுது எதுவாக கேஸ், கோர்ட்டு, வம்பு வழக்குகளாக இருந்தாலும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு வெற்றி தீர்ப்புகள் எல்லாம் உங்கள் கையிலேயே இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. 4-7 கூடியவர் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று வீடு வாசல்களிலே ஒரு சில வெற்றிகளையும் உயர்வுகளையும் அமையாத நேர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. குலதெய்வங்களின் அருள் கடாட்சம், குழந்தைகளின் வெற்றி, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஒரு சிலருக்கு, சீட்டு கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்றது. கடன், நோய், வம்பு வழக்குகளிலே ஒரு சில உரிய வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கன்னி ராசியை பொறுத்தவரையில் முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துக்கு 12லே மறைந்தாலும் அவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கின்றது. அந்த 3ஆம் இடத்துக்கு 12லே விரயம் என்பது நீங்கள் எடுக்கின்ற சிறுதூர பயணங்களிலே வெற்றி, இளைய சகோதரர்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதங்கள் உங்களுக்கு இருக்கும். கன்னிராசிக்கு 8 கூடையவர் 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இங்கே ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள். 8 கூடையவர் 2ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்திலே கிடைக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு குடுக்கல் வாங்கல்களிலே இதனால் வரையில் வாக்குவாதம் தடுமாற்றம் இருந்தவர்கள் கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. வாக்குவாதங்கள் தீர்ப்பாகின்றது ஒரு அமைப்பு, தீர்ப்புகளிலே வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. இந்த வகையிலே 12ஆம் இடம் ஆசை அபிலாசைகள் வெற்றியாகின்ற ஒரு அற்புதம். 2-9 கூடியவர் பாக்கியாதிபதி, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவங்கள், இதுகளுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆசை அபிலாசைகளிலே நீங்கள் நினைக்கின்றது நடக்கின்ற ஒரு காரியங்கள், முயற்சிக்கின்ற காரியங்கள் நடக்கப் பெறுகின்றது. குழந்தைகள் 5ஆம் இடம் பலம் பெறுகின்றது. 7ஆம் இடத்திலே 6 கூடையவர் இருக்கின்றதும் செவ்வாயின் சனி பகவானும் மாதத்தில் முற்பகுதியில் தொடர்பு வருகின்ற ஒரு சில சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள்ளுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. அது வழக்குகளாகவும் இருக்கலாம், ஒரு சில சின்ன தடுமாற்றங்களாக இருக்கலாம், வேலைகளிலே இடமாற்றங்கள் பெறுகின்றது. அனைத்தும் நல்லதொரு சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்கார நேயர்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாதங்களிலே உங்களுடைய ராசியிலே புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி என்று செப்டம்பருக்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த திதி தர்ப்பணம் என்பது நடைபெறுகின்றது. இந்த அமாவாசை திதி தர்ப்பணத்திலே கலந்து கொள்கின்றவர்கள் கண்டிப்பாக இந்த திதி தர்ப்பணத்தை நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நல்லதொரு
உயர்வுகளை கொடுக்கும். அந்த வகையிலே கடைபிடிக்க நினைக்கின்ற நேர்கள் நீங்கள் கடைபிடிக்கலாம். அற்புத யோகத்தையும் உயர்வுகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் நீங்கள் பெருக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதிலே கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூறலாம். மற்றபடி உங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே குருவின் அனுக்கிரகம் மட்டுமல்லாதது 6ஆம் இடத்தை குருவின் பார்வை கிடைக்கப்பெறுகின்றது. வேலைகளிலே மாற்றம். 10ஆம் இடத்திலே குரு பகவான் பலம் பெற்று சுயநட்சத்திரத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஊதிய உயர்வுகள், வேலைகளிலே நல்லதொரு மாற்றம், சுபகாரியம், சுப நிகழ்வுகள், குடும்பங்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற திருப்திகளையும் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய சாணத்திலே 2 9 குடைவர் பார்த்து பூர்வ புண்ணிய சாணத்தையும் 9 குடைவர் 2 குடைவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 11 குடைவர் என்று சொல்லக்கூடியவரும் 3ஆம் இடத்திலே மறைந்தாலும் அவரும் 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கேந்திர சாணங்கள் திரிகோண ஸ்தானங்களிலே கிரகங்கள் பலம் பெற்றே இருக்கின்ற காரணத்தினாலே கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே நல்லதொரு ஐஸ்வர்யங்களையும் யோக பலன்களையும் தாங்கி நடத்துகின்ற ஒரு மாதமாக இந்த கன்னி ராசிக்கு ஒரு அற்புதம் வாரி வழங்குகின்ற குருவின் அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமே உங்களுடைய 2ஆம் இடம் 9ஆம் பாக்கியாதிபதியும் லாபஸ்தானத்தில் இருந்து இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் 12ஆம் இடத்தில் இருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுதும் சுபகாரியம் சுப நிகழ்வுகளில் நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே. அதுவும் லாபஸ்தானத்தாதிபதி என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. நவமி திதியிலே இந்த மாதம் வளர்ப்பிறை திதியிலே பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே கன்னி ராசிக்கார நேர்களுக்கு சகலவிதமான ஒரு சில நல்லதொரு ஐஸ்வர்யங்களையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு வாய்ப்புகளிலே இந்த நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற அமைப்பு என்பது இருக்கின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.